ஹாய் காய்ஸ், வெல்கம் டு இட்லி வடை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழை மரம் எப்படி வளர்க்குறாங்க என்னன்னு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோசரம் வந்திருக்கோம். நம்ம வந்து உள்ளே போனீங்கன்னா அங்கே விவசாயம் பண்ணுறதுக்கும் இருக்காங்க பல ஆளுங்க, போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா பாக்கு கண்ணுலாம் வச்சுருக்காங்க. இது வந்து நெகிழுக்கோசரம் வாழை மரமும் வச்சுருக்காங்க. ஏன்னா பாக்கன் வந்து ஈரப்பதத்தோடு இருக்கணுமா, வெயில் பட்டால் அது வந்து சுருங்கிரும், செத்துரும் செடி அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பராமரிப்பு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் மரம் வெட்டிட்டு இருக்கிறாரு. வாழைத்தாரா? வாழைத்தார் இது கோவில் வாழைத்தார் வெட்டிட்டு இருக்கிறாங்க விவசாயி. சார், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்போ என்ன முடிச்சிங்க? டிகிரி ஏச்சும் முடிச்சிருக்கீங்களா? நான் வந்து பிஇ சிவிலுங்க. பிஇ சிவில் முடிச்சுட்டு எம்எஸ்சி ரியல் எஸ்டேட் பண்ணேன். அதை முடிச்சுட்டு இப்போ எல்எல்பி போட்டிருக்குங்க, படிச்சுட்டு இருக்கேன். நம்மளுக்கு வந்து தோட்டம் இருக்குங்க. இங்கே வந்து இங்கே கொஞ்சம் இருக்குது, அப்புறம் அங்கே வேற ஒரு இடத்துல 2 இடத்துல இருக்குது. விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். காலையில் சாயந்தரம் வருவேன். மற்ற நேரத்தில் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை ஏக்கர் வச்சுருக்கீங்க ஏச்சும்? இங்கே வாழைத்தோப்பு மட்டும் எத்தனை ஏக்கர் வச்சுருக்கீங்க? வாழைத்தோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏக்கர் வச்சுருக்குங்க. இது வச்சிருக்கிற பர்பஸ் பார்த்தீங்கன்னா பாக்குன்னு வைக்கலாம்னு ஐடியாங்க. நம்ம பாக்கு யூஸ் பண்ணுறோம்ல, ஆமாம், அது பாக்குன்னு வைக்கலாம்னு ஐடியா. இது வந்து நிழல் தேவை. வெயிலில் வந்தால் இது வந்து பழுத்து வெயிலுக்கு தாங்காது, அதனால நிழல் தேவை. அதனால இது நாங்கள் வைக்கிற ஐடியாக்குனால என்ன பண்ணோம், போன வருஷமே இது வாழைத்தோப்பு பண்ணிட்டோம், ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இது நமக்கு ஃபுல்லாக நிழலாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து 6 அடிக்கு ஒன்றுங்க பாக்கு வச்சுருங்க. அது கீழே வந்து இப்போ கீழே ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், வைக்கலான் இருக்குங்க. அது வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே இன்னும் பாக்கு வைக்கல. அது கொஞ்சம் மரம் வளர்ந்ததுக்கப்புறம், வாழை மரம் வளர்ந்ததுக்கப்புறம் வைக்கணும். அதை நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். ஓகேங்க சார், வாங்க பார்ப்போம். வேறு ஏதாவது கேட்கணுங்களா? இல்லை, இதுக்கு இங்கே எத்தனை ஏக்கர் போட்டிருக்கீங்க? அது ஒரு 3 ஏக்கர். 3 ஏக்கருக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறீங்க. முன்னாடி வந்து நெல் நட்டுருக்கு. அது வந்து பொன்னி நெல் நட்டுருக்கு. வாங்க பார்க்கலாம். ஓகே. சார், இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன உரம் யூஸ் பண்ணுறீங்க? எத்தனை மாதத்துக்கு யூஸ் பண்ணுறீங்க? இங்கே வந்து நம்ம உரம் வந்து வெளியில் வந்து நம்ம கெமிக்கல் கலந்த உரம் எதுவும் போகிறது இல்லைங்க. எல்லாமே வந்து இயற்கை உரம் தான். எருவு, ஆட்டு எருவு, சாண எருவு, இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கு. அது இல்லாமல் நம்ம தனியாக வந்து வேப்பம் புண்ணாக்கு இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் கலந்து நம்ம வந்து எருவில் கலந்து மிக்ஸ் பண்ணுறோங்க. அது உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே. ஓகே. இதுதாங்க, இதில் வந்து எல்லாமே கலந்துருக்குங்க. இதில் வந்து சாணம் இருக்கும், அதே மாதிரி நம்மளோட இந்த இது ஆட்டு எருவு, சாண எருவு, அப்புறம் வந்து வேப்பம் புண்ணாக்கு, அது எல்லாமே கலந்துருக்குங்க. இது கலந்து வந்து ஒரு 2 மாதங்க நம்ம இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருந்தோங்க. பேக் பண்ணி வச்சுட்டா அது கொஞ்சம் நல்லாவே இதாகிடும் வரும். அப்புறம் வந்து ஒவ்வொரு இதில் நம்ம போட்டோம்னா அளவாக போடணுங்க. ரொம்பவும் போட்டாலும் சூடு அடிச்சிடும், மரம் வந்து இதாகிடும். சின்ன இப்போ பெரிய மரத்துக்கு ஒன்றாகாது, இந்த மாதிரி சின்ன கட்டைக்கெலாம் கொஞ்சம் இது வந்து சூடு அடிச்சிருங்க. அதனால் கொஞ்சம் அளவாக போடணுங்க. ஒரு டப்பாவில் அளவு எடுத்துக்கிட்டோம்னா சின்ன டப்பாவில் ஒவ்வொரு கண்ணுக்கும் வச்சுட்டு வரலாங்க. அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி பெரிய மரம் இருக்குங்க. இந்த மாதிரி மரத்தில் உங்களுக்கு சைடு பக்கத்தை வளரும். இப்போ இந்த மாதிரி இது பக்கத்தில் வந்து ஒரு 3-4 வளருங்க. இந்த மாதிரி ஒன்று வளரும் போது இன்னும் 2-3 வளருங்க. வரும்போது ஏதாவது ஒன்று தாங்க ஒன்றும், மீதி வந்து நம்ம வெட்டிடணுங்க. இதுதான் வந்து இதனோட சட்டை வந்து இதுவும் சேர்த்து எடுத்துரும். அப்போ என்ன பண்ணும், வெட்டிடணுங்க. ஏதாவது ஒன்றை மட்டும் விட்டுருணுங்க.
ஓகேங்க சார். அப்போ தான் இது வந்து நல்லா தாராளமாக மொத்த சத்து வந்து அதை எடுத்து வளருங்க. மாதத்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணலாங்க, சம்பாதிக்கலாம்? சொல்ல முடியாதுங்க, விவசாயம் பொறுத்த வரலாம். மழை தாங்க, விவசாயம்னாவே மழை தான். தண்ணி மேஜராக அங்கே வந்து யூஸ் பண்ணுறோம். வாழை கட்டைக்கு எனி டைம் தண்ணி கட்டிகிட்டு இருக்கணும். வெயிலும் ரொம்ப தாங்காதுங்க. மழை இருக்கணும், மழை இருந்தால் நல்லா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு 8 months to 1 year ஆன ப்ராசஸ்ங்க. இது வந்து டெய்லி ரெகுலராக மந்த்லி நம்ம சம்பாதிக்கிறது அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. அது ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் மயில்லாம் இருக்குங்க. மயில்லாம் பார்த்தீங்கன்னா வாழை கொஞ்சம் இதானாலும் அந்த வாழை இதையே சாப்பிடும். அதனால் விவசாயங்கிறது அது ஒரு இதுதாங்க. நம்ம டெய்லி மந்த்லி இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. மேஜராக அந்த பாக்கு கண்ணு கோசம்தான் நம்மளோட நோக்கம் வந்து பாக்கு கண்ணை நம்ம டெவலப் பண்ணுங்க. அது வேற ஒரு தோட்டத்தில் நம்ம நல்லா வளர்ந்துருக்குங்க, ஒரு நாள் நமக்கு பார்க்கலாங்க. அங்கேருந்து நம்ம சரி கொண்டு வந்து இங்கே நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுதுங்க. அதனால வந்து இது நாம் வந்து ஒரு பிஸ்னஸாக நம்ம பண்ணலைங்க, இது வந்து நமக்கு இந்த லெவல் தேவை. அதனால இதை நம்ம வந்து வளர்த்து இது பண்ணுறோங்க. வாங்க பார்ப்போம். ஓகே. ஹலோ சார், இப்போ வந்து என்னென்ன வகையான மரங்கள் வச்சுருக்கீங்க நீங்கள்? இங்கே வந்து நம்ம பூவாழை வச்சுருக்குங்க, பூவாழை தேன் வாழை வச்சுருக்கு. இது 2 தான் வச்சுருக்கு. அதுவும் பூவாழை ரொம்ப கம்மி தாங்க. நம்ம இங்கே ஒரு 1500 1700 மரம் இருக்குங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப ஒரு 200 300 தான் பூவாழை இருக்குங்க. மீதி ஃபுல்லாக தேன் வாழை. தேன் வாழை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காற்றடிச்சாலும் கொஞ்சம் அது ஸ்ட்ராங்காக இருக்குங்க. மற்றதெல்லாம் கொஞ்சம் காற்றடிச்சாவே மற்ற காற்றடிக்கிறதுனால அது சாஞ்சிரும். இது மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராக தோணும். இதுவும் காற்றடிச்சாலும் சாயும், ஆனால் மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு ரொம்ப பெரிய காற்று அடித்தாதான் இது சாயுமே தவிர மற்றது ஓரளவுக்கு இது நமக்கு நஷ்டம் கொடுக்காது. அதனால் தேன் வாழை பண்ணியிருக்கு. இன்னொன்று நமக்கு நிழல் நல்லா இது ஹைட்டாக வரும், நல்லா இருக்குங்க. அதுதாங்க. ஃபுல்லாக வளர்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கும்? 8 மாதங்க. 8 மாதம். 8 மாதம் வந்து ஒரு வருஷம். 9 10 மாதம், 8 மாதம் போதுங்க. 8 மாதம் மேலே ஒரு டைம் வச்சோம்னா திருப்பி அதுலேருந்து பக்கட்டை வந்துடும். அந்த மாதிரி வரும் பாருங்க. இப்போ இதில் வந்து 1 2 3 4 இது வந்துருக்கு. இதில் வந்து நம்ம வந்து ஏதாவது இந்த மாதிரி பெருசாக வளர்ந்தது ஒன்றை விட்டுட்டு மீதி 2 எடுத்துடணுங்க. எடுத்துட்டா மொத்த ஸ்ட்ரென்த்து இது எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வளருங்க. வாங்க, நம்மளுக்கு ஒரு 2 வாழை வந்து போட்டிருக்குங்க, பச்சி போடுற வாழைம்பாங்க, உங்களுக்கு தெரியும். வாங்க. இது 2 போட்டிருக்குங்க, இங்கே ஒன்று போட்டிருக்கு, வெளியே ஒன்று போட்டிருக்கு. அதாவது இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பூ வந்து ஃபுல்லாக இருந்தால் நம்ம வெட்டக்கூடாதுங்க, பிஞ்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி பூவு இப்போ பாருங்க எல்லாம் கொட்டி இருக்கு ஓரளவுக்கு. ஆமாங்க சார், எல்லாம் கொட்டி இருக்கு. இது வந்து இப்போ அறுக்கிற கண்டிஷன் தான். ஓகேங்க சார். கொஞ்சம் நோந்துக்குங்க. நான் சொன்னாங்க முன்ன பக்கத்தில் 1 ஏக்கர் ரெடி பண்ணிட்டு இருக்குது. ஆமாங்க சார். இது ஃபுல்லாவா சார்? ஆமாங்க, இது ஃபுல்லாங்க. இது இங்கேயும் வந்து நம்ம அந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி பாக்ஸ்ன்னு வைக்கிறோங்க. இந்த மாதிரி பாக்ஸ்ன்னு வைக்கிறோம். அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்குங்க. இது இன்னும் கொஞ்சம் வந்து
நிழல் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கண்ணெல்லாம் அங்கே இருக்குங்க. நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு அங்கே. ஓகேங்க சார். இது ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வாங்க கீழே கொஞ்சம் வச்சுருக்குங்க, அது காட்டுறோம். ஓகேங்க. இதாங்க உரம் பாருங்க. இல்லை ஓ ஆமாங்க, இதெல்லாம் வந்து இது மாட்டு சாணம். இதுதாங்க உரம். நம்ம வந்து வெளியில் மருந்து போடுறது அந்த மாதிரியே நம்ம எதுவும் போடுறது இல்லைங்க. எல்லாமே இயற்கை உரம் தான். இது மாதிரி வாங்கி வச்சுருவோங்க. வாங்கி கொஞ்சம் எல்லாமே நல்லா வெயில் காய்ச்சது நல்லா பொடியாயிருங்க. இந்த மாதிரி நல்லா பொடியானதுக்கப்புறம் போட்டோம்னா நல்லா உரமா இருக்கும். இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் கன்று வைப்பீங்க வாழைக்கன்று? வாழைக்கன்று இது வந்து 5 அடிக்கு தாண்டி வைக்கலாங்க. நமக்கு வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. ஓ கை வண்டி ஓட்டுவீங்க? கை வண்டி இல்லை மாடு இல்லை கையிலே வச்சோம்? கை வண்டி தான். கை வண்டி இருக்குங்க, அது உள்ள நம்ம ஷெட்டில் இருக்குங்க, நான் காட்டுறேன். கை வண்டி நாமளே ஓட்டிடுவேங்க. நான் ஃப்ரீயாக இருப்பேன், காலையில் வந்து ஒரு 2 மணி நேரம் ஓட்டிடுவேன், இல்லை சாயந்தரம் ஓட்டுவேன். ஃப்ரீ டைமில் ஓட்டிக்கிறதுங்க, இதாக இருக்கும். இது கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடிக்கு ஒன்று வைக்கணுங்க. இது பாருங்க, இங்கே ஒரு கன்றுக்கும் பாருங்க தான் இங்கே ஒரு கன்று இருக்கு. ஓகேங்க சார். 6 அடி டிஸ்டன்ஸில் வச்சுட்டோம்னா மினி டிராக்டர் வருதுங்க, சின்ன டிராக்டர். அது வந்து நம்ம பின்னாடி வந்து இதெல்லாம் மரம் வளர்ந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம எடுத்துருவோங்க. எடுத்துட்டா நமக்கு வந்து இது மரம் தான் வளரும், பாக்கு மரம். அப்படிங்கும் போது நாம் வந்து உள்ள மினி டிராக்டர், சின்ன டிராக்டர்லாம் நாம் ஓட்டிடலாம். அது வசதியாக 6 அடி. இன்னொன்று மேலே போகும்போது கிளை மோதாதுங்க, நல்லா காற்றடிக்கும் போது நல்லா வளரும். 6 அடிக்கு 6 அடி விட்டு விட்டு நம்ம நெட் வைக்கணும். ஓகேங்க சார். இப்போ தண்ணி இதுக்கெல்லாம் என்ன போர் போட்டிருக்கீங்களா சார், இல்லை கிணறு இருக்கா? கிணறு தான். அங்கே முன்னாடி அந்த கிணறு பார்த்தீங்களா? ஓ ஆமாங்க சார். ஆமாம், அங்கே இருந்தாங்க தண்ணி போடுங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பைப் லைன் போட்டுருக்கோம். பைப் லைன் இருக்கா? இந்த மாதிரி பைப் லைன் போட்டுருக்குங்க. அங்கிருந்து இப்போ இந்த வயலுக்கு இங்கே இது ஓப்பன் பண்ணிடுவோங்க. ஒன்றும் சார், வந்தோம் மேலே தண்ணி போட்டுட்டா தண்ணி வந்துடும். ஆமாங்க, இது ஓப்பன் பண்ணி விட்டா இங்கே இந்த வயலுக்கு இங்கே அங்கங்கே போட்டிருக்குங்க. ஒரு 4-5 இடத்துல போட்டிருக்கு, அங்கங்கே ஓப்பன் பண்ணிடுவோங்க. அதே மாதிரி கீழ் வயலுக்கு போகணுன்னா இந்த கேட் வால் ஆன் பண்ணிடுவோங்க. ஓகேங்க சார். போனால் இந்த கீழ் வயலுக்கு போவோங்க. இல்லை நீர் சொட்டு நீர் பாசனம் ஏதாச்சும் யூஸ் பண்ணி அதுவும் போட்டிருக்குங்க. இருக்காங்க சார். சொட்டு நீரும் போட்டிருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் வயல் ஓட்டணும், அதுக்கோசரம் வந்து இதை வந்து ஓஸ்லாம் இது பண்ணி வச்சுருக்கோங்க, சுருட்டி வச்சுருக்கு. ஓகேங்க. ஓட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே பைப் லைன் போட்டிருக்கு, அதுலேருந்து நம்ம லைன் எடுத்துருவோங்க. போட்டு நம்ம சொட்டு நீர் போட்டுருவோம். அது யூஸ் சார்? ஆமாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய தண்ணி சேவ் ஆகுங்க. வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் ஓப்பனாக நீங்கள் போட்டு பாயறதுக்கும் சொட்டு நீர் போட்டால் உங்களுக்கு வேலையும் கம்மிங்க. நீங்கள் இதுதான் இருந்தால் நீங்கள் பக்கத்தில் பார்த்து விடணும், பக்கத்தில் திருப்பி விடணும், ஒவ்வொரு பாத்தி திருப்பி விடணுங்க. சொட்டு நீர் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இப்போ பைப் லைனும் உங்களுக்கு ஒவ்வொரு மரத்துக்கும் அங்கே போயிருங்க, ஒவ்வொரு கண்ணுக்கும் போயிடும். இப்போ சொட்டு நீர் பார்த்தீங்கன்னா இந்த ஏக்கருக்கு எவ்வளோ போடணும் பரப்பளவு அதாச்சும்? அப்படின்னா இல்லைங்க, சொட்டு நீர் பார்த்தீங்கன்னா இந்த லைன் போடுறோமா, இப்போ இந்த லைன் இருக்குங்களா, இப்போ இந்த லைன் இருக்கா? ஓகேங்க சார். பாருங்க, இங்கே வாங்க, போட்டிருக்கோம் பாருங்க. ஓகேங்க சார். இப்போ இதுலேருந்து அப்படியே ஓஸ் இழுத்துருவோங்க. ஒவ்வொரு செடிக்கும் அந்த பைப் வந்து ஹோல்ஸ் போட்டு போயிருங்க. ஓகேங்க சார். நாம் வந்து அங்கே மோட்ரு போட்டால் அழகாக அங்கே தண்ணி போயிருங்க. நாம் வந்து திருப்ப தேவையில்லை. அந்த மாதிரி டைம் சேவ் ஆகும். நாமளும் வெளியில் போயிட்டு ஒர்க் லோட் கொஞ்சம் நம்ம கம்மியாகும். ஓகேங்க சார். அதுதான். இல்லை மழை பெஞ்சிருச்சு, களை ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ஓகேங்க. இப்போ அந்த ஒரு வாரம் மழைக்கு நல்லா ஜாஸ்தி ஆயிடுச்சு களை. மழை நல்லா நல்லா மழைங்க, நல்லா ஏற்காட்டில் மழை தான் பாருங்கள், தண்ணி வருது பாருங்கள். ஓகேங்க சார். அது கேமரா நல்லா தெரியல. ஓகேங்க சார். பாக்கு தோப்பு வளர்ப்புக்கொசரம் நம்ம இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சு அதுக்கப்புறமேட்டு பாக்கு நடணும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பாக்கு மரத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஆகும், அது வந்து காய்க்க 6 இயர்ஸ் வரலும் நம்ம பார்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் அது வந்து கொஞ்சம் விளைச்சல் வரும். 6 இயர்ஸ் மேலே ஆயிரும். நம்ம கண்ணு பார்த்துக்கிறது பராமரிக்கிறது பொறுத்து இருக்குங்க. எந்த அளவுக்கு நம்ம உரம் போட்டு இது பண்ணுறோமோ
பண்ணுங்க. மெயினாக வந்து இந்த வந்து இயற்கை உரத்துக்கு தாங்க வரணும் எல்லாருமே. அதுதான் வந்து என்றைக்கும் நல்லாவும் இருக்கும். ஏன்னா நம்மளை நம்பி விவசாயம் நம்பி வாங்குறாங்க, அவங்களுக்கும் வந்து நல்லா இருக்குங்க. நாம் வந்து மற்ற மருந்தெல்லாம் போட்டு பண்ணோம்னா அது வந்து நிறைய நம்மளை இது பண்ணி வாங்குறவங்க எதுவும் தப்பாக இதாகிடக்கூடாதுல்ல. இயற்கையாக வளர்ந்தால் நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பழம் எல்லாமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இயற்கையாக இது போட்டால் நல்லாயிருக்கும் பழம். மோஸ்ட்லி பூ வாழை, தேன் வாழை. தேன் வாழைங்க, தேன் வாழை தான் மேஜராக போட்டிருக்குங்க. ஓகேங்க சார். இங்கே பாரு. இதான் நான் சொன்னேன்லங்க பாக்கண்ணு, இதுதாங்க. நாம் வந்து பேப்பரை வாங்கி இந்த மாதிரி கவர் வாங்கிக்கிட்டு இதில் வந்து இந்த கன்று இதில் வச்சுருவோங்க. ரொம்பவும் ஆழமாக வைக்கக்கூடாதுங்க, சும்மா ஒரு 1.5 இன்ச்சில் உள்ளே வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம பாதுகாப்பு பண்ணோம்னா இது வளருங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் இதுங்க கன்று. ஆமாங்க, 1.5 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே தாங்க இருக்கும். எங்கே அந்த காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்களா? அங்கே தோப்புலேருந்து எடுத்து. ஓகேங்க சார். ஆட்டோ வந்து சார் லாரி மாதிரி கொட்டிங்க. சொல்லுங்கள் சார். பார்க்கணும்லாம் என்ன சேல்ஸுக்கு வச்சுருக்கீங்களா இல்லை சொந்த யூஸ் தானே? ரெகுலராக சேல்ஸுக்கெல்லாம் பண்ணுறது இல்லைங்க. அதாவது வேணும் நம்ம தோட்டத்துலேயே வைக்கணுங்க, எங்களுக்கு இந்த மாதிரி பதியம் பண்ணி கொடுங்க அப்படின்னா நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. வேணும்னா வாங்கிக்கலாம். பாரு, ஒரு கண்ணுக்கு எவ்வளோ வாங்குங்கச்சாம் டீட்டெயில்? சார்ஜ் என்னங்க, நம்ம கண்ணு ரொம்ப நம்ம வச்சு இதை விட ரொம்ப சின்ன கண்ணாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இதை விட ரொம்ப சின்ன கண்ணாக இருந்துச்சுன்னா அது ஒரு ரேட்டாக தருவோங்க. ரொம்ப பெருசாக வந்தால் ரேட்டாக ஒரு மாதிரி தருவோங்க. இல்லை மினிமம் எவ்வளோ இது பண்ணுவீங்க? ஒரு 20 ரூபாங்க. 20 ரூபா. ஓகேங்க சார். 20 ரூபா 25 ரூபா கண்ணு, அவ்வளோதாங்க. பெரிய கண்ணா ரொம்ப பெருசாகவும் நம்ம இது பண்ண முடியாது. இந்த ரேட்டில் நம்ம கொடுக்கலாங்க. ஓகேங்க சார். சரி தேங்க்யூ சார், நீங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணுங்க.